எஸ்டர்டே ஒரு எக்ஸிபிஷனுக்கு ஃபேமிலியோட போனோம். அங்க நாங்க பார்த்த ஒரு ஷோ தான் மரண கிணறு. ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. அப்பதான் ஒரு குரான் வசனம் ஞாபகம் வந்துச்சு. நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருட்கள், உயிர்கள், விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் சோதிப்போம். அந்த ஷோல தருணம் தப்பினால் மரணங்கிற மாதிரி அவங்க ஒரு நொடி மிஸ் பண்ணாலும் அவங்களுக்கு மரணம் தான் ஏற்படும். அதை கூட பொருட்படுத்தாம அவங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட சோதனை, அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏற்பட்ட சோதனை ஒரு பசியால தான் உணர முடிஞ்சுது. நம்மள நிறைய பேருக்கு நம்ம வாழ்வாதாரம் ரொம்ப ஈஸியா கிடைச்சிருது. ஆனா இவங்களை பார்க்கும்போது அவங்க அந்த அளவுக்கு உயிரை பணைய வச்சுதான் அவங்களுக்கு அந்த அடிப்படையான வாழ்வாதாரம் கிடைக்குது. அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நாமளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சோதனையை சந்திச்சுட்டு தான் இருக்கோம். அல்லாஹ் இதுக்குள்ள தீர்வை மறு வசனத்திலே சொல்றான். பொறுமையுடையவராகிய அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பி செல்வோம் என்று கூறுவார்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சோதனை நமக்கு எந்த விதத்துல வந்தாலும் பொறுமையுடையவராக இருந்து நாம் அல்லாஹ்விடமே செல்லக்கூடியவர்கள் என்ற நம்பிக்கையோட நம்ம ஒவ்வொரு நொடியையும் கழிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.